கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் புது கிருபையை தருகிற தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு வேண்டிய புதிய கிருபையை பரத்திலிருந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் நமது பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியத்தை பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற அழகான சத்தியம். இப்பொழுது கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எத்தனை பொறுமையுள்ளவராக இருந்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனையோ லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்கள் வந்து அவரை விடுவித்து கொண்டு போக வல்லமையுள்ளவராக இருந்தாலும், தன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமையாக இருந்தார். தன்னை அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், தன்னை அவமானப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியாகிலும் தன் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதாவது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காக தான் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதினால் அவர் அடிமையின் ரூபமெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சத்தில் இருந்தார். அவருக்கும் நம்மை போல வைராக்கியம் உண்டு, எரிச்சல் உண்டு, கோபம் உண்டு. ஆனால் அதை ஒருபோதும் அவர் வெளிப்படுத்தவில்லை. தனக்குள் அடக்கி கொண்டு ஒன்றுமில்லாத மனிதனைப் போல, கைவிடப்பட்ட மனிதனைப் போல அவர் வாழ்ந்து மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஏன்? தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக. ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள், யோசித்து பாருங்கள், நம்மால் இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. வல்லவனுக்கு மேலே வல்லவன் உண்டு என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்தாலும் நமக்குள்ளே அந்த இயேசு கிறிஸ்துவின் பொறுமை காணப்படுகிறதா, அன்பின் மனத்தாழ்மை காணப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். சின்ன சின்ன காரியத்தில் மனைவியினிடத்தில் கோபப்படுகிறோம், பிள்ளைகளிடத்தில் கோபப்படுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரனிடத்தில் கோபப்படுகிறோம். நமக்குள் பொறுமை இல்லாமல் நமது சாட்சியை இழந்து போகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன் உண்டு, மணிக்கணக்காக ஜெபிப்பார். அதே போல் வேதத்தை அத்தனையாய் தியானிப்பார். அவர் பிரசங்கித்தார் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கும். அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவ்வளவு கிருபை பெற்ற ஒரு தேவ மனிதன். ஆனால் அவருக்குள் பொறுமை கடுகளவும் கிடையாது. அவரே ஒரு விஷயம் சொல்லுகிறார். 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக ஒரு பட்டணத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு வீட்டின் மாடியிலே அவரை தங்க வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த வீட்டார் அவரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், காலை எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆகாரம் வேண்டும்? அவர் சொன்னாராம், காலை 8 மணிக்கு நான் ஆகாரம் சாப்பிட்டு விடுவேன். என்னமோ தெரியல, மறுநாள் காலையில் அவருக்கு ஆகாரம் கொண்டு வரும் பொழுது 8:45 மணி ஆகிவிட்டதாம். கொண்டு வந்து அந்த ஆகாரத்தை அவர் முன்னாடி வச்ச உடனே அந்த வீட்டுக்காரங்களை பார்த்து ஒரு முறைச்சாராம். அந்த வீட்டுக்காரங்க, ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, லேட் ஆயிடுச்சு. அவர் சொன்னாராம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, ஐயா ப்ளீஸ் தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, சாப்பிடுங்கய்யா. இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், கொண்டு போங்க. அவங்க மறுபடியும், ஐயா தாமதமாயிட்டு பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது, மரியாதையை சாப்பாடை தூக்கிட்டு போயிரு, இல்லை தூக்கி டாய்லெட்டில் விசிறுவேன்ட்டாரான். அந்த வீட்டுக்காரங்க அதிர்ச்சி அடைந்து, இவ்வளவு கோபப்படுவாரா என்று சொல்லி அவர்கள் கடந்து சென்று விட்டார்களாம். அவர்கள் ஆகாரத்தை எடுத்து கடந்து சென்ற பிறகுதான் இவர் சொல்லுகிறார், என் மனசாட்சியில் குத்தப்பட்டேன். ஐயோ, இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், பொறுமை இல்லாமல் என் சாட்சியை இழந்து விட்டேனே என்று சொல்லி அன்று முழுவதும் மனஸ்தாபத்திலே வேதனைப்பட்டேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சிறு பொறுமை இல்லாத காரியம் ஒரு மனிதனின் சாட்சியை கெடுத்து விடுகிறது, சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, அவனை வேதனைக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, கர்த்தரை நேசிக்கிற ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தாலும் உங்களுக்குள் பொறுமை இல்லை என்று சொன்னால்
நீங்கள் பாக்கியவான்கள் என்கிற பெயரை எடுக்கவே முடியாது. ஆகவே தயவு செய்து பொறுமையுள்ளவர்களாய் இருக்க படியுங்கள். எந்த இடத்திலும் பொறுமையுள்ளவர்களாய் இருக்க படியுங்கள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வருகிறது என்றால் அது தேவன் அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல பரிசுத்தமான காலை வேளையில் உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். பிரசங்கித்த என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக்கொண்டு பொறுமையுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எஜமானனே, உமது கிருபை தாங்கட்டும். எப்சி கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் பொறுமை இல்லை. உன்னை பார்க்கும் பொழுது அன்புள்ளவளைப் போல காணப்பட்டாலும் உனக்குள் பொறுமை இல்லாததினால் உனக்குள் இருக்கிற எரிச்சல் உன் ஆவியை கட்டுப்படுத்த முடியாதபடி பெரியோர்களுக்கு முன்பு உனக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது. இதோ என் தேவன் உன்னை சொல்லுகிறார், நீ பொறுமையுள்ளவளாயிரு. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பொறுமை கட்டளிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.